சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசனுக்கு மீண்டும் 90 நாள் தடுப்பு காவல், தொடர்ந்தும் விசாரணைக்குட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. கரணிகங்கையில் நீரில் கலக்கப்பட்ட ரசாயனம் தடுக்கப்பட்டு பாரிய பாதிப்பு. யாழில் காவல்துறையினரின் அடாவடி, காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டத்தில் சம்பவம். கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட விவகாரம் புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட விசாரணை. வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்து ஈரானிய நாணயம், அமெரிக்காவின் புதிய பொருளாதார தடைகளினால் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தனியார் நிறுவனம் ஒன்றினால் சுற்றாடலுக்கு வெளியிடப்பட்ட ரசாயன பொருட்கள் குடிநீரில் கலப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றினால் சுற்றாடலுக்கு வெளியிடப்பட்ட ரசாயன பொருட்கள் குடிநீருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நேற்று மாலை தெரியவந்ததாகவும் அதற்கமைய உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த ரசாயன பொருட்கள் நச்சற்றவை என கண்டறியப்பட்டுள்ள போதிலும் அது தொடர்பில் மேலும் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கழனி கங்கையிலிருந்து நீரை பெற்றுக்கொள்ளும் பகுதிக்கு அருகில் நீரின் தரத்தை பாதித்த இந்த அவசர நிலைமை காரணமாக கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களின் பல பிரதேசங்களுக்கு நீர் விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை நடவடிக்கை எடுத்திருந்தமையையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் பின்னர் முப்படையினரின் ஒத்துழைப்புடன் அந்த நிலைமை சீர் செய்யப்பட்டதாகவும் அதற்கமைய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பரிந்துரைக்கமைவாக ஆய்வக பரிசோதனைகள் நடத்தப்பட்டு அது குறிப்பிட்ட தர நிலைகளுக்கமைய உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மீண்டும் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் பஸ் லலித் என்ற லலித் கனகர 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார். பஸ் லலித் துபாயில் கைது செய்யப்பட்டு இன்று காலை இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சந்தேக நபரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக கடந்த நாட்களில் இலங்கையிலிருந்து விசேட குழு ஒன்று துபாய்க்கு புறப்பட்டு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலேவை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலேயை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த 90 நாட்கள் தடுப்பு காவல் காலம் முடிவடைந்துள்ளது. இந்நிலையிலேயே மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக சுரேசலே கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த காலத்தில் சுரேசலே உணவு தவிர்ப்பில் ஈடுபட்ட நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான ஹெகல் பத்ர பத்மி எனப்படும் கோரள கமகே மன்தினு பத்மஸ்ரீ பெரேரா எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்தோனேஷியாவிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட கெகல் பத்ர பத்மி தொடர்ச்சியாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். இந்நிலையில் தடுப்பு காவல் காலம் நிறைவடைந்ததை அடுத்து இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். பலத்த பாதுகாப்புடன் சந்தேக நபர் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் விடுத்த கோரிக்கையை அடுத்தே கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ்போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
இதனிடையே கணைமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவத்துடனும் தொடர்புடைய இவர் அந்த வழக்கின் 18வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. அத்துடன் அந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்படும் எதிர்வரும் 4ஆம் தேதியன்று சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் கடத்தல்காரர் என சந்தேகிக்கப்படும் நிலங்க சம்பத் சில்வா என்று அழைக்கப்படும் பானதுர நிலங்க எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தினால் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி ராஜ் வீரரட்ன உள்ளிட்ட சமூக ஊடக செயற்பாட்டாளர்களினால் உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சமூக ஊடக செயற்பாட்டாளர்களான ராஜ் வீரரத்ன, சாமர விஜயசூரிய, நந்தன குடாமீகுட, நிலந்த சத்ர கமகி மற்றும் மிலிந்த ராஜபக்ச ஆகியோரினால் குறித்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. முன்மொழியப்பட்டுள்ள சட்டமூலத்தில் உள்ள சரத்துக்கள் மூலம் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை மற்றும் கருத்து சுதந்திரம் மீறப்படுவதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கமைய குறித்த சட்டமூலம் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமென தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு ரத்மலானை வானூர்தி நிலையத்தில் சிறிய ரக பயிற்சி விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது. பயிற்சி விமானியொருவரினால் இயக்கப்பட்ட சிறிய ரக விமானம் இவ்விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது விமானிக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் சேதமடைந்துள்ளதை தொடர்ந்து ரத்மலானி விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விமானத்தை அகற்றி விமான நிலையத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்கான சீரமைப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் போது காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் காணாமற் போனோருக்கான சர்வதேச தின நிகழ்வு இடம்பெற்றது. இதனை கண்டித்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உள்நாட்டு பொறிமுறையை வலுப்படுத்தும் காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் இழப்பீடும் வேண்டாம், மரணச் சான்றிதழும் வேண்டாம் என்பதை வலியுறுத்தியே போராட்டம் நடைபெற்றது. காணாமற் போனோர் விடயத்தில் காணாமல் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏமாற்று நாடகம் இனியும் வேண்டாம், இராணுவத்தினரின் கையில் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என கோரி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் போராட்ட இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அங்கிருந்து அவர்களை அகற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள பிரபல சைவ உணவகத்தில் தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றத்திற்காக 9,50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. நல்லூரில் உள்ள பிரபல சைவ உணவகத்தில் அதிகூடிய விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்யப்படுவதாக யாழ் மாவட்ட பாவனையாளர் அதிகார சபையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் விலை அதிகமாக விற்பனை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது. அதனையடுத்து குறித்த உணவகத்திற்கு எதிராக யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கில் இன்றைய தினம் உணவக உரிமையாளருக்கு 9,50,000 ரூபாய் தண்டம் விதித்து மன்று தண்ட பணத்தினை செலுத்த தவறின் 6 மாத கால சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என கட்டளையிட்டது. இதேவேளை குறித்த உணவகத்தில் முன்னரும் அதிகூடிய விலைக்கு குடிநீர் விற்ற குற்றத்திற்காக மன்றினால் தண்டப்பணம் அறவிடப்பட்ட நிலையில் மீண்டும் அதே குற்றத்தை புரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்குடா நாட்டில் வீடுகளுக்குள் புகுந்து தங்க நகைகளை திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுன் தங்க நகைகள் சாவகச்சேரி காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட தங்க நகைகளின் பெறுமதி 1,50,00,000 ரூபாய் என்று சாவகச்சேரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி நகரில் உள்ள நகைக்கடை உரிமையாளரின் வீட்டிலிருந்து கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி 17 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டதாக சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சிசிடிவி காணொலியின் உதவியுடன் யாழ் நகரில் வைத்து நவாலியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். பிரதான சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் குறித்த நபர் கோப்பாய் பிரதேசத்தில் 3 வீடுகளிலும் வட்டுக்கோட்டை சாவகச்சேரி ஆகிய இடங்களில் தலா ஒவ்வொரு வீடுகளிலுமாக 5 வீடுகளில் தங்க நகைகளை திருடியமை தெரியவந்தது. அதனையடுத்து சந்தேக நபருக்கு உதவிய ஊர்காவல்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவரையும் நவாலியைச் சேர்ந்த ஆண் ஒருவரையும் சாவகச்சேரி காவல்துறையினர் கைது செய்தனர்.
அத்துடன் அடகு வைத்த பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட உந்துருளி ஒன்றையும் கைப்பற்றினர். அதனை அடுத்து சந்தேக நபர்கள் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அடகு கடைகளில் வைக்கப்பட்ட தங்க நகைகளை கட்டுக்காவலுக்குள் கொண்டு வருவதற்கான உத்தரவையும் பெற்றனர். அதற்கமைய ஊர்காவல்துறையில் உள்ள அரச வங்கியில் அடகு வைக்கப்பட்டிருந்த 26 பவுண்ட் தங்க நகைகளையும் யாழ் நகரிலுள்ள தனியார் அடகு கடையில் அடகு வைக்கப்பட்ட 17 பவுண்ட் தங்க நகைகளையும் சாவகச்சேரி காவல்துறையினர் மீட்டுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் தேர் திருவிழா இன்று இடம்பெற்றுள்ளது. அம்பாளுக்கு விசேட அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று வசந்த மண்டபத்தில் விநாயக பெருமான், துர்க்கை அம்மன், முருகப்பெருமான் ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் வெளிவீதி எழுந்தருளி தேரேறி பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் உற்சவம் இடம்பெற்றது. கர்நாடக காவேரி வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை முறையான உயர்மட்ட விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்ததை அடுத்து இது தொடர்பான விசாரணை புலனாய்வு துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சாமராஜநகர் மாவட்ட காவேரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் 3 தமிழர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த நிலையில் குறித்த மூவரும் மான் வேட்டையாட வந்ததாக கர்நாடக வனத்துறை தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரும் அரசியல் கட்சிகளும் இந்த வாதத்தை மறுத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று வெளியான உடற்கூறாய்வு பரிசோதனை அறிக்கையின்படி சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களும் மிக அருகிலிருந்து துப்பாக்கியால் சுடப்பட்டதும் சுடப்படுவதற்கு முன்னதாக அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு விழா எண்புகள் உடைக்கப்பட்டிருப்பதும் அதிர்ச்சிகரமாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை ஊழியர்கள் மீது காவல்துறை தரப்பில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு தற்போது புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஈரான் மீதான புதிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா அறிவித்த நிலையில் ஈரானிய நாணயம் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. ஈரானுக்கு ஒரு பொருளாதார பேரழிவை கொண்டுவரும் வகையில் அதன் மீதான புதிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா அறிவித்த நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான ஈரானிய நாணயம் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அறிவிப்பில் ஈரானுடன் பொருளாதார உறவுகளை துண்டிக்க மறுக்கும் நாடுகள் மீது கடுமையான புதிய தடைகள் விதிக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
ஈரானுக்கு ஒரு பொருளாதார பேரழிவை கொண்டுவரும் வகையில் நகர்த்தப்படும் அமெரிக்க வியூகத்திற்கு உதவ மறுத்து ஈரானின் பண மோசடிக்கு உதவும் நாடுகள் அமெரிக்க நிதி அமைப்பிலிருந்து வெளியேற்றப்படும் என்றும் நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்துள்ளார். குறித்த நாடுகளின் பெயர்களை அவர் குறிப்பிடவில்லை என்றாலும் சீனா, இந்தியா, துருக்கி, ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை மையப்படுத்தி இந்த செய்தி வந்திருப்பதாக ஊகிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த தடைகளை எதிர்கொள்ள தாம் முழுமையாக தயாராக உள்ளதாக ஈரானிய நிதியமைச்சர் அலி மதானிசாதே கூறியுள்ளார். அமெரிக்காவில் தஞ்சம் கோரி கடந்த 10 வருடங்களில் விண்ணப்பித்த 2 லட்சம் வெளிநாட்டு பிரஜைகளின் வணிக மற்றும் சுற்றுலா விசாக்களை மீளெடுக்க ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடியாக தயாராகி வருகின்றது. அமெரிக்காவில் கடந்த 10 வருடங்களில் விண்ணப்பிக்கப்பட்ட 2 லட்சம் வெளிநாட்டு பிரஜைகளின் தஞ்ச கோரிக்கை விண்ணப்பங்கள் மீளெடுக்கப்படும் நகர்வு நடந்தால் அமெரிக்க வரலாற்றில் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் மிகப்பெரிய விசா மீளெடுப்பு நடவடிக்கையாக இது பதிவாகக்கூடும். குறுகிய கால விசிட் விசா எனப்படும் நுழைவிசைவை அமெரிக்காவிற்குள் நுழைந்து பின்னர் அங்கு நிரந்தரமாக தங்குவதற்காக தஞ்சம் கோரியவர்களுக்கு 2016 மற்றும் 2026 இடையில் வழங்கப்பட்ட B1 மற்றும் B2 விசாக்களை மீளெடுக்க அமெரிக்க வெளியுறவுத்துறை எதிர்வரும் நாட்களில் மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிடவுள்ளதாக தெரிகின்றது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரேசலுக்கு மீண்டும் 90 நாள் தடுப்பு காவல், தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. கரணிகங்கையில் நீரில் கலக்கப்பட்ட ரசாயனம் தடுக்கப்பட்டு பாரிய பாதிப்பு. யாழில் காவல்துறையினரின் அடாவடி, காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டத்தில் சம்பவம். கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட விவகாரம் புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட விசாரணை. வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்து ஈரானிய நாணயம், அமெரிக்காவின் புதிய பொருளாதார தடைகளினால் பாதிப்பு. இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.